ரஜினி அவர்களை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிட்டாங்க. அதற்கு ரஜினி ரசிகர்கள் நான் உட்பட எல்லாருமே கேள்விகள் கேட்டோம். சரியான கேள்விகள் கேட்டோம். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ரஜினி அவர்கள்ட்டேருந்து ஒரு அறிக்கை வந்த பிறகு அந்த மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரஜினி ரசிகனா, சினிமாவில் ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அந்த ரசிகனா எனக்கும் சில கருத்துக்கள் இருக்குல்ல, அதையும் சொல்லித்தான் ஆகணும். நேற்று சப்போர்ட் பண்ணோம்ல, அப்போ சப்போர்ட் பண்ணும்போது ஒரு அறிக்கை வரும்போது அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அது கொஞ்சம் மனசை நெருடுதே. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்கிறத நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். எப்போதுமே, இப்போ இல்லை எப்போவுமே அப்படியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் பல இடங்கள்லையும் பல மேடைகளையும் சொல்லியிருக்கேன் ரஜினி ரசிகன் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சும்மா தவறான ஒரு செய்தியை, வீணான வதந்தியை அப்படி பரப்பிட்டார். அதுக்கு எதிராக என்னுடைய நண்பர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தலைவர்கள், நல்ல வேளை அதில் ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இல்லை, திமுகவை சார்ந்த வெகு சில நபர்களுடைய பெயர் மட்டும்தான் இருந்துச்சு. மெஜாரிட்டியாக ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய பெயர்லாம் இருந்துச்சு. எல்லாருக்கும் நன்றி. கடைசி அவர் சொன்னது காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்கிற ரஜினி அவர்களுடைய இந்த வசனம் தான் என்ன இந்த வீடியோ பேச வச்சிருச்சு. காலம் பேசாது அப்படின்னு சொன்னதற்கான அர்த்தம் என்ன சார்? இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துருச்சு. நான் எல்லா வீடியோலையுமே சித்தார்த் எங்கே, சூர்யா எங்கே, கார்த்தி எங்கே, ப்ராமிஸ் ராஜ், சத்யராஜ் எங்கே, அமீர் எங்கே, கரு பழனியப்பன் எங்கே, இப்படிலாம் பல கேள்விகள் கேட்போம். எல்லாருமே கேட்போம். ஏன்னா இவங்கெல்லாம் வாண்டடாக வந்து சிக்கக்கூடிய நபர்கள். திமுக ஆட்சி அப்படின்னு சொன்னால் எதுவுமே பேச மாட்டாங்க. அதிமுக ஆட்சி அப்படின்னு சொன்னால் வா அப்படியே வேறு லெவலில் வச்சு செய்வாங்க. இவனுங்க தான் இது நாள் வரையிலும் விவசாயத்தை கண்டுபிடிச்சது இவனுங்க தான், இதனால் வரையிலும் மக்கள் படுற அவஸ்தையை சொல்லிக் கொடுக்குற இவனுங்க தான் அப்படிங்கிற மாதிரி இவனுங்களுடைய பேச்செல்லாம் இருக்கும். நிறைய பேரை நான் விட்டுருப்பேன். ஆர்ஜே பாலாஜி மாதிரியான நபர்கள்லாம் விட்டுருப்பேன். இவங்களும் இந்த வடிவேலும் ஒன்று தான். எப்படி தேமுதிக தலைவரை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் களமிறக்கப்பட்டாரோ, விஜயகாந்தை அழிப்பதற்காக வடிவேலு அப்படிங்கிற ஒருத்தனை களமிறக்குனாங்களோ, அதே மாதிரி அதிமுகவை அழிப்பதற்காக ஏகப்பட்ட சினிமா இந்த மாதிரி நபர்களை களமிறக்குவாங்க. அது திமுகவினுடைய யுக்தியாகவே இருந்துட்டு போச்சு. இல்லாட்டி திமுகவினுடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். பட் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயை இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய அறிக்கை கொடுக்குறீங்க. கரூர் சம்பவம், அந்த சம்பவத்தை தாண்டி இருக்கக்கூடிய பல அரசியல் நிகழ்வுகள், என்னெல்லாம் நிகழ்வுகள்? கரூர் சம்பவத்தில் 41 உயிர்கள் பலியானன அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அறிக்கை விடுறீங்க. அதன் பிறகு எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு? அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்த பல விஷயங்கள், கடைசியாக 3 வயசு குழந்தை, விளாத்திக்குளத்தில் 17 வயசு மாணவி படுகொலை செய்யப்பட்டது, அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய தவறான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சிஸ்டம் சரியில்லாமல் தான் சார் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த சிஸ்டம் சரியில்லாத போதெல்லாம் ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் பேசவில்லை? காலம் பேசாது அப்படின்னு சொன்னால் சார் நீங்கள் பேசுவீங்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் அரசியல் வந்துட்டீங்கன்னா கொடி பிடிக்கிறதுக்கு எப்படி விஜய் ரசிகர்கள் இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி ரஜினி ரசிகர்களாக எல்லாருமே அதுக்கு தயாராக இருந்தாங்க. அதன் பிறகு ஓகே, கொரோனா, அரசியல் கட்சி வேண்டாம், நான் மக்கள் நல்லபடியாக இருக்கட்டும், அதன் பிறகு நான் அரசியலை பேச மாட்டேன், அரசியலை பற்றி என்கிட்ட எதுவுமே கேள்வி கேட்காதீங்கன்னு வர சொல்லிட்டீங்க. அரசியல் பற்றியே நாங்கள் கேட்கல சார். கடைசி வரை இதுதான். நீங்கள் இப்படி ஒரு அறிக்கை கொடுத்ததை ஏன் பல தப்பான இன்சிடென்ட் நடந்த போது ஒரு அறிக்கை கூட கொடுக்கலை? மற்றவங்க மாதிரி சீமான் அவர்கள் பேசின போது ஏன் அறிக்கை கொடுக்கல? இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின போது ஏன் அறிக்கை கொடுக்கல? இல்லை சாட்டை பேசின போது ஏன் அறிக்கை கொடுக்கல? இதெல்லாம் என் கேள்வி கிடையாது. அவனுங்கெல்லாம் அவங்கவுங்க தரம் தாழ்ந்து பேசினாங்க, விட்டுட்டீங்க, அறிக்கை கொடுக்கல. இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா பேசினதும் தரம் தாழ்ந்து பேசினார், அறிக்கை கொடுத்தீங்க. இந்த அறிக்கை ஏன் மற்ற நபர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட சோஷியல் கன்சர்ன் ஒன்று இருக்குல்ல. உங்களை நம்பி இவ்வளோ நாள் ஆராதித்து உங்களை பாராட்டி நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற எங்கள் அப்பாலாம் ரொம்ப நம்பிக்கையில் இருப்பார். எப்போ பார்த்தாலும் அப்படி தான் இருப்பார். ஏமாற்றம் தான் ஒரு கட்டத்தில் நீங்கள் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறது. ஆனால் அதை விட ஒரு தவறு நடக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஆளா, அரசியலில் இவ்வளோ மதிப்புமிக்க ஒரு நபராக, நடிகரில் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய நீங்கள் குரல் கொடுக்காத ஒரு நபராக இருந்தபோது, கரூர் இன்சிடெண்ட்டுக்கு குரல் கொடுத்த பிறகு சரி மறுபடியும் ஐயா எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாரா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா குரல் கொடுக்கவே இல்லை. சரி அரசியலாக இருக்கும் அதனால் குரல் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா பேசுனதுக்கு அறிக்கை கொடுக்குறீங்க.
நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஏகப்பட்ட கோடி ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க வழியாக ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்ன நீங்கள் செய்ய முடியாததை உங்களுடைய வார்த்தை செய்யும். நல்ல கேண்டிடேட், இந்த கேண்டிடேட் நான் சொல்லலை, இன்ன கட்சி நான் சொல்லலை, உங்களுடைய குரலால் பல கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறவங்க நல்ல நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க. இது எதையுமே செய்யாமல் காலம் பேசாது ஆனால் காத்து இருந்து பதில் சொல்லும் அப்படின்னா அடுத்த தலைமுறை வரையெல்லாம் காத்துட்ருக்க முடியாது. இந்த காலத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை இந்த காலத்தில் நம்ம பேசினா மட்டும்தான் சார் சிஸ்டத்தை சரி பண்ண முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இந்த வார்த்தை காலம் பேசாது அப்படின்னு சொன்ன வார்த்தை கொஞ்சம் மனசை போட்டு நெருடி விட்டது. அதனால் சார் ரஜினி ரசிகனா இந்த விஷயத்தை நான் ரஜினிக்கிட்டே சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஸோ ரஜினிகாந்த் அவர்களை இங்கே போற்றக்கூடிய பல கோடி நபர்களில் நானும் ஒருவன். ஆனால் எல்லா விஷயங்களிலும் கண்மூடித்தனமாக போற்றுவேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் மாற்றுக்கருத்து இருக்குது. அந்த மாற்றுக்கருத்தை முன்னாடி வச்சாச்சு. அடுத்ததா இல்லை சார் தேர்தல் ஆணையம் தீயா வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். நல்ல தேர்தல் ஆணையர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு எலெக்ஷன்லையாவது உங்களுடைய ஒரு 70-80% உழைப்பை போடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இங்கே அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க. ஒரு டிவி சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ விஷுவல்ஸ் அந்த ஃப்ரேமில் வந்து அவர் பேசுகிறார். அந்த ஃப்ரேமை பார்க்கும்போது ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரேமை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஏதோ பாத்திர கடைக்குள்ளே வந்து நம்ம அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதன் பிறகு தான் அவர் சொல்கிறார், இல்லை இது திமுகவும் அதிமுகவும் கோவை மாவட்டத்தில் இதுவரையிலும் கொடுத்த ஃப்ரீபீஸ், அண்டா குண்டா ட்ரம்மு மிக்சி கிரைண்டர் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் வாங்குற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் வாங்குறதுனால மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏகப்பட்ட வீடியோ என்னால் காண்பிக்க முடியும். அத்தனை வீடியோ புக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை என் மேலே எவனாவது கேஸை போட்டு நாங்களாம் ஃப்ரீ பீஸ் கொடுக்கலன்னு சொன்னால் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. ஐயா ராசாக்கெலாம் எவிடன்ஸ் இல்லாமல் பேசுனா நீங்கள் போட்டு கொடுத்துருவீங்கன்னு தெரியும். அப்படி போட்டு கொடுத்தாலும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத பக்காவாக எவிடன்ஸோடு இங்கே வச்சுருக்கோம். இந்த வீடியோலாம் எடுத்தது யார், என்ன, எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிராமத்துலேயும் இதே மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கே. இதை நாங்கள் எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுறது? கேட்டால் சொல்கிறாங்க அதான் ஆப் இருக்குல்ல. சரி, மாணவர்களாகிய இளைஞர்களாகிய இந்த நாட்டுக்கு நல்ல மாற்றம், உண்மையிலேயே சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ரஜினி ரசிகனாகவும் சொல்கிறேன். இல்லைப்பா டிவிக்கே நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்கிற விஜய் ரசிகனாக கூட இருந்துட்டு போங்க, சீமான் அவர்களுடைய தம்பிகளாகவும் இருந்துட்டு போங்க, அண்ணாமலை அவர்களை நேசிக்கக்கூடிய மனிதராகவும் இருந்துட்டு போங்க, நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருந்துட்டு போட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்துட்டு போட்டும், அவங்களுடைய ஆதரவாளர்களாக இருந்துட்டு போட்டும், இல்லை ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஆதரவாளராக வேணால் இருந்துட்டு போங்கயா. இங்கே யார் என்ன ஃப்ரீபி கொடுத்தாலும் அதை அறிமுகம் செய்து அதை வீடியோ எடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதையாவது பார்த்து தேர்தல் ஆணையம் சரியான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். நாம தான் இன்றைக்கி ப்ரெஸ், வேறு வழியே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் எல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. மாதத்துக்கு ஒரு ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தான் பல்லு விளக்கணும், அதை பிறகு அந்த ப்ரஷ்ஷை தூக்கி தூர போட்டணும் அப்படின்னு சொல்லி. இங்கே 5 வருஷமாக ப்ரெஸ் அப்படிங்கிறது மக்களுக்காக செயல்படுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அப்போ தூர போட வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்போ ப்ரெஸ்ஸாக நம்ம மாறணும், சிசிடிவியாக நம்ம மாறணும். கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை எடுங்க, யார் தொகுதியில் வந்து ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்கங்கிற வீடியோவை சோஷியல் மீடியாவில் நீங்கள் போடலனாலும் பரவாயில்லை, என் மெயில் ஐடி இருக்கா, இல்லை வேறு யாராவது நண்பர்கள் ஏதாவது தெரியுமா, இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குல்ல, ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே போய் அதெல்லாம் சேர்ந்துடும். இதெல்லாம் நாம் செய்ய மறந்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? மறுபடியும் நாம் எது வேண்டான்னு நினைக்கிறோமோ, எது தப்புன்னு நினைக்கிறோமோ, எது நம்மை அழித்து விடும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுவே நம்மை ஆட்சி செய்யும். அதுவே நம்மை மிகப்பெரிய அளவில் அடிமைப்படுத்தும். கஞ்சா அப்படிங்கிறத இங்கே எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கடந்து செல்லக்கூடிய நிலைமையை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறுக்க முடியுமா? ஒரு பாட்டி பேசுது, ஒரு குப்பை வண்டி வர மாட்டேங்குது, ராத்திரில வெளியே போக முடியல, 6 மணி ஆச்சுன்னா அங்க கும்பல் நின்று கெஞ்சி அடிக்கிறானுங்க, போத அடிக்கிறானுங்க, பயமாகுது. போகும்போது ஏன்றானுங்க திரும்பிக்கிறானுங்க. அப்படி நடக்குது. ஆச்சு, என்ன பண்றதுப்பா, பயமாகுது. 60-70 வயசு ஆகுது, வெளியே போக முடியல. 6 மணிக்கு மேலே இந்த இடத்துலேருந்து அந்த தெருவுக்கு என்னால் போக முடியல ஐயா. ஏம்மா? 6 மணிக்கு மேலே அவன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கான், ட்ரெஸ் இல்லாமல் படுத்து கிடக்கான். சிலவங்க சு அப்படின்னு கூப்பிட்டு திரும்பிக்கிறாங்க. அப்படியே தண்ணி அடிச்சுட்டு அப்படியே மல்லாக்க பாட்டு பாடிட்டே இருக்கிறவங்களை பார்க்க முடியுது. நாங்கள் எப்படி நம்பி போகிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. ஒரு
ஒரு பாட்டியாக அதை சொல்லும்போது ஒரு 18 வயசு 20 வயசாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் இதை சொல்ல முடியாமல் எவ்வளவு மனசு வெந்திருப்போம். அந்த ஒரு குழந்தைய ஒரு பெண்ணை நினச்சி பாருங்கள், அந்த வழியாக போக முடியாத ஒரு நிலைமை. ஆனால் வீட்டுக்கு வேலைக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்களை நினச்சி பாருங்கள். இதை பார்க்கக்கூடிய ஒரு மாணவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு இப்படி சுற்றினா தான் கெத்து, நாமெல்லாம் கெத்தான பசங்கடா அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் இந்த கலரை அடிச்சுக்கிட்டு அதில் கஞ்சாவை குடிக்கிட்டு அதில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு என்னையா இது எங்கே கொண்டு நம்ம சமுதாயத்தை தள்ளிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இது சமுதாயத்தை தள்ளிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விட இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி, சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது இங்கே இருந்திருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இதெல்லாம் தான் நம்ம மாற்ற வேண்டும். இதெல்லாம் மாற்றுறது தான் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறதுக்கான உண்மையான நோக்கம். அரசியல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் அப்பாற்பட்டதெல்லாம் கிடையாது, எல்லோருக்கும் ஆன ஒரு சொந்தமான ஒரு விஷயம். அதை நாம் பேச தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த முறை இந்த எலெக்ஷன் ரொம்பவே முக்கியமான எலெக்ஷன். யார் நல்லது செஞ்சாலும் யார் கெட்டது செஞ்சாலும் உடனுக்குடன் நாங்கள் வந்து சொல்லுவோம்யா, அதுதான் எங்களுடைய வேலை, என்னுடைய வேலை அதுதான். அலட்சியத்தால் உயிரிழந்த ஒரு +2 மாணவி. நம்ம ஊரில் இந்த அலட்சியம் அப்படிங்கிறது அந்நியன் படம் பார்த்தப்போ சே அந்த கரண்ட் கம்பியை சரியாக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சி கொட்டினவங்க உண்மையிலேயே ஒரு பள்ளம் கிடந்தாலாம் என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். இன்றைக்கி அதே மாதிரி சாலை அமைச்சிருக்காங்க, சாலையில் ஒரு பிரிட்ஜு, அதில் எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் ஒரு +2 மாணவி அப்படியே விழுந்து இறந்துட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா தடுப்பு இல்லை. அந்த மாணவி இறந்த பிறகு டக்குன்னு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களாம், தடுப்பு வைக்கிறாங்களாம், இதெல்லாமே நடந்திருக்கு. அப்போது இங்கே மாற்றம் நடக்க வேண்டும் என்றால் ஒரு உயிர் பலியாக வேண்டும். அந்த ஒரு உயிர் யார் அப்படிங்கிறது தான் இங்கே பேசு பொருளாக இருக்குது. அந்த உயிரையும் நம்ம எவ்வளோ நாள் மதிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 1 மாதம் 2 மாதம் 5 மாதம் 6 மாதம் அவ்வளோதான். சுபஸ்ரீ அவர்கள் மீது பேனர் விழுந்து இறந்துட்டாங்க. வாவ், திமுக வச்சு செஞ்சிச்சு அதிமுகவை. ஆனால் போன 2 வாரத்துக்கு முன்னாடி அதே மாதிரி திமுக கூட்டணியில் ஒரு கட்சி வச்சின பேனரில் ஒரு மாணவியினுடைய மண்டை உடஞ்சிச்சு, அதை பற்றி யாரும் பேசலை. அலட்சியம். என்ன அலட்சியம்? அதிமுகன்னு அலட்சியம்ப்பா, திமுகன்னு அதெல்லாம் விதிப்பா. மண்டையிலேருந்து ரத்தம் சொட்டணும் அப்படிங்கிறது விதியாக இருந்திருக்கு, சொட்டிக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்ன கணக்கை இளைஞர்கள் யாராவது ஒரு நபர் ஒரு பாட்டியம்மாவுக்கு சொல்லி புரிய வைங்க. இவங்களுக்கு எப்படி ஃப்ரீ கிடைக்குது, உங்களுக்கு எப்படி 1000 ரூபாய் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, உங்களுக்கு எப்படி இனிமேல் அடுத்ததாக பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எப்படி பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னா 10 ரூபா, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்கன்னா இது நாள் வரையிலும் 1495 கோடி பாட்டில்கள் அப்படிங்கிறது மது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளோ? 1495 கோடி மது பாட்டில்கள். 10 ரூபா வாங்கியிருந்தாங்கன்னா 14,950 கோடி ரூபாய் 10 ரூபா வாங்குறதுலேருந்து மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 14,950 கோடி ரூபாய் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை? இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல். இதெல்லாம் தான் பேசணும். இதெல்லாம் பேசி இதெல்லாம் நம்ம தெளிவுபட மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் செமையான அரசியலாக மாறும். அதை விட்டுட்டு ஈகோ கிளாஷில் தாவேகாக்கு ஒரு விஷயம், தாவேகாக்கு மட்டும் கிடையாது, அதிமுகக்கும். இன்னைக்கு CV சண்முகம் அவர்கள் சொல்கிறார், நயன்தாரா எனக்கு பிடிக்கும், அவங்ககிட்ட கேட்டால் அந்த கனவு கேட்டால் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி பேசணும், அது பேக் ஃபயர் ஆகுது. ஆதவர்ஜுனா ரஜினியை பற்றி பேசணுன்னே ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ் அவங்க எல்லாருமே பேக் ஃபயராக மாற்றுறாங்க. உங்கள் கையிலேருந்து என்ன ஒரு நெகட்டிவான வார்த்தை கிடைக்கும், நீங்கள் எப்படி பேசினா அது மக்களுக்கு எதிராக எப்படி போய் ப்ரொஜெக்ட் பண்ண வைக்க முடியும். இதில் திமுக தில்லாலங்கடி, ரொம்ப கில்லாடிகள். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர் என்ன தெரியுமா? ஈஸியாக மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளை உருவாக்கக்கூடிய அந்த பவர், அந்த மீடியாவாக இருக்கட்டும், அதுக்கான ஒரு ஐடி விங்காக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வேறு லெவலில் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய தகுதி அறிந்து, உங்களுடைய பாதை அறிந்து, உங்களுடைய எதிரி யார் என்று அறிந்து, உங்களுடைய நண்பர்கள் யார் அப்படிங்கிறதை அறிந்து செயல்பட்டீர்கள் என்றால் ரொம்பவே நல்லது. தேவையில்லாமல் பகைமையை ஏற்படுத்தி ஈகோவை டச் பண்ணி அதில் குளிர்காய்ந்து அரசியல் செய்யலாம் அப்படின்னு நினச்சா அதை இன்னொருத்தன் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். புரிஞ்சா சரி, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். அரசியல் படித்த நமக்கு நம்ம வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான செம்மையான காம்போ தான் கிட்ஸ் பெஸ்ட் அறிமுகம் பண்ணுது. ஒரு கிறிஸ்டல் லேம்பு, நைட் லேம்பாக வச்சுக்கிறதுக்கும் ஷோபீஸாக வச்சுக்கிறதுக்கும் சூப்பரான ஒரு ஐட்டம் தான் இந்த கிறிஸ்டல் லேம்ப். இது ஒன்று உங்களுக்கு கிடைச்சிடும். இது இல்லாமல் 2.0 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய டிப் பென்சில் ஒன்றும், அன்லிமிட்டெட் பென்சில் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்ததாக ஒரு செட் ஆஃப் இரேசர்ஸ், இது செம்ம வர்த்தியாக இருக்கும். இந்த இரேசர் செட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒன்று கிடைச்சிரும் ஒரு பாக்ஸாக. நெக்ஸ்ட் ஒன் பிக் சைஸ் ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரோல் கிடைச்சிரும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டு குழந்தைகள் டிராயிங்லாம் படிப்பாங்க, நல்ல படம் வரைகிறதுக்கான ஒரு ரைட்டிங் பேட் வேணும்னா அவங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு தேவையான இந்த LCD ரைட்டிங் டேப்லெட் அப்படிங்கிறது. இதுக்குள்ளே 5லேருந்து 6 கார்ட்ஸ் இருக்கும். ABCD படிக்கிறதா இருக்கட்டும், டிராயிங் படிக்கிறதா இருக்கட்டும், பசில்ஸாக இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ரைட்டிங் LCD டிராயிங் பேட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். கடைசியாக
நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ்னால் என்ன, அதை ஒரு டாக் வந்து அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போகிற அந்த சூப்பரான கீ கொடுக்கக்கூடிய பப்பி ஹவுஸ் அப்படிங்கிற இந்த மணி பேங்கும் கிடச்சிரும். இது எல்லாம் சேர்த்து 549 தான். டோட்டலாக எல்லா ஐட்டத்துக்கும் சேர்த்து 549 தான். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க. கிட்ஸ் பெஸ்டி, எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய்.